இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கிறது தான் ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து விஷயம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே பல நடிகர்கள்லாம் விவகாரத்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ தமிழ் சினிமாவிலேயே இது ஒரு டெண்டா மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படு மோசமாக போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவுடைய நடிகர்களுடைய உண்மையான வாழ்க்கை. திரையில நடிகர்களாக இருந்திருக்காங்க, ஆனால் நேரில் நேருக்கு மாறா இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்துருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துக்கு வருவோம். அவங்க ரெண்டு பேரோட விவகாரத்தை தற்போது ஜெயம் ரவி அறிவிச்சிருக்காரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கு ஆர்த்தி சொன்ன அதிர்ச்சியான தகவல் தான் தமிழ்நாட்டு மக்களை பரபரப்பாகி இருக்கு. நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போறதா நேற்று அறிவிச்சாரு. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில அது பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவருடைய மனைவி ஆர்த்தி தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. முக்கியமா தனுஷ், ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், சமந்தா, நாக சைத்தன்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி அப்படின்னு சமீப காலமா விவகாரத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க அறிவிக்கும் போது ஒரு மனதாக ரெண்டு பேரும் இணைஞ்சதான் பிரியும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இணைஞ்சே அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் ஜெயம் ரவி அறிவிப்பை வெளியிடும் போது ஆர்த்தியோட அறிவிப்பு எங்க அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. தற்போது இப்படி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு ஆர்த்தி. சினிமா பிரபலங்கள் எல்லாமே திருமணமாகி குழந்தை வளர்ந்த பிறகு கிரேட் டைவர்ஸ் என்ற பாணியில, அதாவது வயதான காலத்துல தங்களுடைய இணைய பிரிஞ்சு வாழ்ற இந்த பாணியை கையில் எடுத்திருக்காங்க நிறைய நடிகர்கள். ஆனா இந்த விவகாரம் தொடர்பா வழக்கறிஞர்கள், சைக்காலஜிஸ்ட் உள்ளிட்ட பல பேர் அணுகிதான் பலரிடமும் பேசி சுமமான ஒரு தீர்வை எட்டிய பிறகுதான் அதுக்கு பிறகு தன்னுடைய அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஆனா தற்போது அவசரப்பட்டு ஜெயம் ரவி முன்னாடியே தனது அறிவிப்பு வெளியிட்டாரு. இந்த அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. அதே நேரத்தில் ஜெயம் ரவி வெளியிட்ட இந்த அறிவிப்பு எதுவுமே எனக்கு தெரியாது, தற்போது நான் அதிர்ச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு ஆர்த்தி தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி மட்டுமே தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுத்து வெளியிட்டிருக்காரு. இது எனக்கு கவலை அளிக்குது. நான் என்னுடைய இரு மகன்களுடைய வருங்காலத்தை நினைச்சு வருத்தப்படுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் அவர் மேற்கூறும்போது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடை அவர்கிட்ட நான் பேச முயற்சிக்கும் போது அவர் எந்த ஒரு அனுமதியும் எங்களுக்கு தரல அப்படின்னா, அவர் அதுக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்காம இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மட்டும் கிடையாது, சமூக வலைதளங்களில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பம் பற்றியும் தவறான தகவல் பரவ காரணம் இது காரணமா அமைஞ்சிட்டது அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. ஜெயம் ரவி இப்படி செய்வார் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அப்படின்னா 18 வருடம் வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் உடஞ்சு போயிருக்கும் அப்படின்னும் எண்ணெயின் மல்க ஆர்த்தி ரவி தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதே நேரத்தில் எப்போதும் போல இந்த முறையும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே தனக்கு துணையா நிற்பதற்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் எங்க குடும்பத்தோட பிரைவசி காப்பாத்துங்க, தேவையில்லாத வதந்தியை யாரும் பரப்பாதீங்க அப்படின்னும் அவர் கேட்டிருக்காரு. ஒரு தாயா என்னுடைய முதல் கடமையே தன்னுடைய குழந்தைகளை பேணியாக்கணும் அப்படின்னும், பண்டமா என் மீது வீண்பழி சுமத்த வேண்டாம் அப்படின்னும், இது தொடர்பா என்ன செய்யணுமோ அதை செய்ய நான் காத்திருக்கேன் அப்படின்னும் ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி தனது இன்ஸ்டாம் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. இந்த நிலையில் தான் ஜெயம் ரவி சட்டபூர்வமா என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவகாரத்து அறிவிப்புல என்ன சொல்றாரு, வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பகுதி. ஒவ்வொன்றுமே அவருடைய சொந்த சவால்களும் வாய்ப்புகளோடு வருது அப்படின்னா, என்னுடைய பயணத்தை திரைப்படம் வாயிலாகவும் திரைத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை, ஊடகம் மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் அப்படின்னு என் ரசிகர்கள் அப்படின்னு அனைவருமே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னும், எனவே மிகவும் நெஞ்சங்கந்த இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் இருக்காரு. நீண்ட கால யோசனை செஞ்சு பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான என திருமண வாழ்விலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னும், இந்த முடிவு எளிதாக எடுக்கப்படல அப்படின்னும், என்னை சார்ந்தவர்களோட நலனை கருத்தில் கொண்டு அவரோட நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னும், அதே சமயம் இந்த நேரத்தில் எனது தனி உரிமைக்கும் என்ன சார்ந்தவர்களுடைய தனி உரிமைக்கும் மதிப்பளிக்கும்படி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் இந்த விஷயம் எனது தனிப்பட்ட முடிவு அப்படின்னும், இந்த முடிவு எனது சொந்த முடிவு அப்படின்னும், இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கவே நான் விரும்புகிறேன் அப்படின்னும், இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய முன்னுரிமை எப்போதுமே எனது நடிப்பு மூலம் ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. நான் என்னைக்கும் எப்போதுமே ஜெயம் ரவியாவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னும், உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் தேவை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் ஜெயம் ரவிக்கு இனி சட்டபூர்வமான எந்த வகையான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக விவகாரத்துல இருந்து ரெண்டு வகையான விவகாரத்து இருக்கு. ஒன்னு ரெண்டு பேருமே இணைந்து விவகாரத்து வாங்குறது, மற்றொன்னு ஒரு தரப்பு மட்டுமே தாக்கல் செய்யறது என்ற இரண்டு வகை இருக்கு. இதுல ஜீவனாம்சம் என்ற இன்னொரு வகையும் இருக்கு. இதுல ஜெயம் ரவி இரண்டு தரப்பின் சம்மதத்தோடு கேட்கும், விவகாரத்து கேட்கல. இதனால விவகாரத்து கிடைக்கிறது கடினம். இது போன்ற விவகாரங்கள்ல இரண்டு தரப்புக்குமே நோட்டீஸ் அனுப்பப்படும், கவுன்சிலிங் வழங்கப்படும், கவுன்சிலிங் செல்ல வேண்டியிருக்கும். அதோடு ஒரு தரப்பு மட்டும் விவகாரத்து கேட்டா கவுன்சிலிங் சென்றும் அதுக்கு பிறகும் உறுதியா இருந்தா மனைவி தரப்புல அலிமோனி, அதாவது ஜீவனாம்சம் கேட்க முடியும். ஆனா ஒரு தரப்பு மட்டும் விவகாரத்து கேட்டா விவகாரத்து கிடைக்க தாமதமாகும். சரி, நல்லா இருந்த ஜெயம் ரவி வாழ்க்கையில விளையாடியது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் திருமணம் செஞ்சாங்க. திருமணம் முடிஞ்சு 15 ஆண்டு கழிச்சு தானும் தன் மனைவியும் பிரிய போறதா நேற்று எக்ஸ்பகத்துல தெரிவிச்சாரு, அறிவிப்பு வெளியிட்டாரு. அதை தொடர்ந்து தான் திரையுலகம் மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதே நேரம் ஜெயம் ரவி நீதிமன்றத்துக்கு சென்ற மறுநாள் ஆர்த்தி எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. விவகாரத்து முடிவை ஜெயம் ரவியாவே எடுத்துட்டாரு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் தானும் தன்னுடைய 2 பிள்ளைகளும் ஜெயம் ரவி சந்திக்க முயற்சி செஞ்சதாகவும் அனுமதி மறுக்கப்பட்டதா அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் ஆர்த்தியின் அறிக்கையில் பாத்தீங்கன்னா ஆர்த்தி ரவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஜெயம் ரவியை கணவர் அப்படின்னு தான் ஆர்த்தி கூறுறாரு. அவரது அறிக்கையை பார்த்தா அதாவது ஆர்த்திக்கு ஜெயம் ரவி பிரிந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. சரி, ஆர்த்திக்கு விருப்பமே இல்லாம ஜெயம் ரவி எப்படி விவகாரத்தை கேட்டு செல்லாம் அப்படின்னும், கணவரோடு சேர்ந்து வாழ துடிக்கும் ஆர்த்திக்கு நல்லா இருந்த குடும்பத்துல விளையாடி கொண்டிருப்பது யார் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஜெயம் ரவியோட பிரச்சனை ஏற்பட்டு ஆர்த்தி அவங்க அம்மா வீட்டு சென்றிருப்பாங்க அப்படின்னு எல்லோரும்
தலைவர் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் சொல்றத பார்த்தா ஆத்திய அவரின் கணவரை சந்திக்க விடாம யாரும் தடுக்கிறாங்க. சரி, ஜெயம் ரவிக்கும் ஆத்திக்கும் இடையூறா இருப்பது யாரு? மோகன் ராஜா சார், உங்களோட தம்பியோட வாழ்க்கையில விளையாடுறது யாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. ஜெயம் ரவி மீது கோவம் இல்லைன்னா அவருடைய புகைப்படத்தை எதுக்கு நீக்கினீங்க அப்படின்னு ஆத்திய ரசிகர் வந்து கேள்வி கேட்கறாங்க. என்ன நடக்குதுன்னு உண்மையே புரியலையே அப்படின்னு ஜெயம் ரவி ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் புலம்புறாங்க. அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட பிரிவுக்கான காரணம் குறிச்சு ஒரு பத்திரிகை சபிதா ஜோசப் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில இது குறித்து அவர் பேசும்போது ஜெயம் ரவியும் ஆத்தியும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அது காதல் திருமணம் தான் அப்படின்னாலும் கடைசியில பெற்றோர்களை பார்த்து வைக்கப்பட்ட ஒரு திருமணமா மாறிச்சு. முக்கியமா இதுல ஜெயம் ரவி தரப்பிலிருந்து யாருக்குமே விருப்பமே இல்லையா. ஆனா பெண் வீட்டா தரப்பு ஜெயம் ரவி இறுக்கி பிடிச்சி கைக்குள்ள போட்டுக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா வந்து வாழ்ந்தாங்க. அவர்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு 2 மகன்களும் பிறந்தாங்க. முதல் மகன் வந்து டிக் டிக் என்ற படத்துல வந்து நடிச்சாரு. இது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துல ஜெயம் ரவியோட கதை தேர்வுல கூட அவங்களுடைய தலையீடு அதிகமா இருந்திருக்கு. இதுதான் ஜெயம் ரவியோட தொழில ரொம்ப பாதிச்சுதான். ஜெயம் ரவிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா. பொறுத்து பார்த்துட்டு இப்படி நம்ம வாழறதுக்கு ஆத்திய விவாகரத்தை செஞ்சுட்டு வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காராம். அதுக்கான விஸ்வரூபம் தான் தற்போது நீதிமன்றம் வரலையும் போயிருக்காரு. அதே நேரம் ஆத்தி ஜெயம் ரவியை பத்தி பழைய வீடியோ எல்லாம் பேசியிருக்காரு. அதுல பேசும்போது தனியா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல அவர் கூறும்போது வீட்டுல ஜெயம் ரவி 100% கணவராக நடந்துப்பாரு அப்படின்னும், அவர் காதலிக்கும் போது என்ன ராணி போல பாத்துக்கொள்ளும் அப்படின்னும் சொன்னார் அப்படின்னும், அதை மட்டும் தான் பாத்துக்கிறாரு. ஆனா ஒண்ணு, என் தாயிடம் பேசினா கூட வந்து பொசசிவ் ஆகிறாரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு பதிலளித்த ரவி, யாரிடம் பேசினா கூட பொசசிவ் ஆக மாட்டான் அப்படின்னும், என்னிடம் சொல்லாத விஷயங்கள் கூட அவரது அம்மாவிட சொல்லுவாரு. அப்ப எனக்கு பொசசிவ் வரும் தானே, அப்போ நான் பொசசிவ் ஆவேன் அப்படின்னும் என்று தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு மட்டும் நடக்கல, உலகத்தில் உள்ள 75% குடும்பங்கள்ல இதான் நடந்துருக்கு. இந்த வீடியோவை பார்த்த ரசிகர் எல்லாமே யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு கரெக்டா தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஜெயம் ரவி எல்லாமே அம்மா கூட சேர்ந்து ஜெயம் ரவி கைக்குள்ள போட்டு பல விஷயங்களை முடிவெடுத்திருக்காங்க.